ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாக்கியலட்சுமியில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இனியா பொண்ணு பாவம்ப்பா, எத்தனையோ பேர் லவ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்ணுது. ஆனாலும் அவன் வந்து தான் அப்பா பேச்சை நீ மீறக்கூடாது, எங்கள் அப்பா எது சொன்னாலும் நீ செய்யணுங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஹிட்லர் மாதிரி தான் பண்ணுறான். அவங்க வீட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் அம்மா வந்து அந்த கடையை ட்ராப் பண்ண சொல்லு, அந்த கடையை விட்டு சொல்லிடுங்கிறாங்க. இது அம்மாவோட கனவு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி எங்கள் முடியும்னு கேட்குறப்போ, அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு இவங்களை வந்து வேலையே பார்க்க விடக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு நம்ம இனியா வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. எது இந்த இட்லி கடையில் 100 500 கிடைக்கிறதுல ஏதாவது வந்து பெருசாக வந்துட போகிறாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இவங்களும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அவங்க இனியாட்ட பேசுகிறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறது நீ செய்யணும், அவரை நான் எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப நான் உண்மையாக தானே பேசுனேன், நியாயத்தை தானே பேசுகிறேன், அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா எது சொன்னாலும் நீ வந்து அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. பாவம்ப்பா இனியா இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்களே. கண்டிப்பாக கோச்சிக்கிட்டு பாக்கியாவை பார்க்க வீட்டுக்கு வர போகிறாங்களா, அந்த வீட்டை விட்டு இங்கே வர போகிறாங்கன்னு தான் தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. வந்துட்டு பெருமாள் வந்துட்டு இது மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு மினிஸ்டர் உங்களை பற்றி நல்லபடியாக சொன்னார்மா பேசுகிறாருமா அப்படிங்கிறாங்க. வீட்லேயும் அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரின்னு அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுறாங்க. அடுத்து பாக்கியாக்க கடையை வந்து மூட சொல்லிடுறாரு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் நான் கொடுத்துட்றேம்மா அப்படிங்கிறப்ப சரி அவரை பார்த்துட்டு சாவியை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. அப்போதைக்கு வந்து வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அவர் மருமக வந்து இது மாதிரி காசு தரலைன்னா உங்களை வந்து இது மாதிரி உங்கள் பொண்ணை நீங்களே வீட்டிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து பேசிடுறாரு. பாக்கியாக்கு தான் இறக்க குணமாச்சே. அவங்க வந்து இது மாதிரி தான்ட்ட இருந்த 2 லட்சத்தை கொடுத்துட்டு இதை கொடுங்க, அப்புறம் ஃபுல் அமௌண்ட்டாக அதுக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அவரும் அதை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. சரி இவ்வளோ நல்ல மனசாக இருக்குது, இவங்கள போய் கடையை காலி பண்ண சொல்லிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வருந்திட்டு அவங்கள்ட்டையும் கொடுத்து பேசி ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்து பழகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே போல் அவரும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த ஹோட்டலில் நீங்களே இனிமேல் நடத்துங்க அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு வந்துட்டு போயிடுறாங்க. பாக்கியாவும் அந்த சாவியை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பரவாயில்லம்மா நீங்கள் இவ்வளோ எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்களே இந்த ஹோட்டல் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணது கொஞ்சம் கஸ்டமர்லாம் வர்றாங்க, அவங்களும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.